வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல்ஆர் ட்ரைகேசிங் 7.5 சேனல். நீ பாருங்கள், 27/3/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/3/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அதனால் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி வீடியோ வேணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கேரளா லாட்ரி கேஸிங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் பண்ணுறதுக்கு, அதாவது கேரளா டிஆர் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தாலும் அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் வேணும்தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 507. இந்த 507க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பாருங்கள், 0 பாருங்கள், 2 நம்பருமே போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 507 வந்து நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 504 502 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2க்கு பவர் 7 இதுதான் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து 504 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவே. இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 60 2 நம்பரில் இன்றைக்கி வந்து கிடச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 60 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. 0 வந்து சூப்பராகவே பி போர்டில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 2 நம்பர் கேசிங் கிடச்சிருந்தது ஸ்ட்ராங்காக, அதில் நம்ம கொடுத்துருந்தோம். ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பரான வெற்றிட்டன்பா. 2 போர்டு வந்து சிங்கிள் போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசி ஏசியில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும்பா. சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 185. இந்த 185க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 185 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் 3 நம்பருமே போர்டு மாதிரி வந்துச்சுன்பா. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லையும், 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்ட்லையும், 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்ட்லையும் வந்திருந்தால் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு 3 நம்பரும் கிடச்சிருக்கு. 3 நம்பருமே மிஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா 85 அப்படின்றதும் நம்ம கொடுக்கல. 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 3ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 5 நம்ம சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். 8 கூட நம்ம வந்து 2ஆம் நம்பர் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 2 3 தான் கிடச்சிருந்தது. இந்த 2 3லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அதாவது 5 கூட சேர்ந்து 2 3லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து 5ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. 5ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸில் 185க்கு பார்த்திங்கன்னா 85 18 இது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 5 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து பாக்ஸில் சேர்த்து கொடுக்கல. இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா 8-1. இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 185க்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் நம்மளுக்கு பெருசாக எதுவும் வெற்றி கிடைக்கல. அதாவது நம்ம வந்து ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து இந்த கேஸையும் மிஸ் ஆகிடுச்சுன்பா. இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த 8-5 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு இதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 017. இந்த 017க்கு பார்த்திங்கன்னா 0 வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இதில் கிடைக்கல. இதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துடுச்சு. 0 வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதாவது 0 பார்த்திங்கன்னா 017 வந்து ரிசல்ட்டு. 06 கொடுத்துருக்கோம், 08 கொடுத்துருக்கோம். இது 2க்கும் இடையில இருக்க நம்பர் 7ஆம் நம்பர். இது தான் நம்ம கொடுக்காம விட்ருக்கோம். அது கெஸ்ஸிங்கில் கிடைக்கல. கொடுக்காம விட்ருக்கோன்னா கெஸ்ஸிங்கில் ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கல. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 0 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து
ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 0 ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஆல் போர்டு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து 3 நம்பர் கிடைக்கிறது 3 நம்பரும் 2 நம்பரில் ஆல் போர்டில் கிடைக்கிறது 2 நம்பர்லேயும் நம்ம வந்து ஆல் போர்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 நம்பர் கொடுத்ததில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி இதில் 3 நம்பர் கொடுத்ததில் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் கிடச்சா 2 நம்பர் ஆல் போர்டு கொடுக்குறேன், 3 நம்பர் கிடச்சா 3 நம்பர் ஆல் போர்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுக்குறேன், அதுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நான் ஒரு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு கண்டினியூவாக வினி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து 2 நம்பரில் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து 3 நம்பரில் இப்போ வரைக்கும் போயிருக்கோம். 3 நம்பரு அதுக்கப்புறம் 2 நம்பரு ரெண்டையுமே எடுத்துகிட்ருக்கேன். நம்மளுக்கு எது வெற்றி அதிகமாக கொடுக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 3 நம்பரும் கொடுக்குறேன், 2 நம்பரும் கொடுக்குறேன். நம்மளுக்கு எது ஸ்ட்ராங்காக படுதோ அதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகேன்பா. நம்மளுக்கு டபுள்ஸில் எதுவும் வரல, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் கொடுத்தது எதுவும் பாஸ் ஆகலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டிஆர்கேலுக்கு எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 27/3/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பருக்கு பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-1, 2-6, 2-5, 2-0, 1-5, 1-0, 6-5, 6-0, 8-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2-0-0 வரலாம், 6-0-0-6 வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-1-5, 2-1-0, 2-6-5, 2-6-0, 8-1-5, 8-6-0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2-6-0, 2-1-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6-2, 7-6-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸ்ஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 7-6-2லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக அதில் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அது 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 06, 09, 02, 01, 62, 61, 92, 91, 81. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 01, 10 வரலாம், 02, 20 வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 062, 061, 092, 091, 862, 891. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 061, 091. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 09, 09லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 8 மணிக்கு பாருங்கள். 2-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 26, 23, 25, 20, 65, 60, 35, 30, 95. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 29, 92 வரலாம், 93, 39 வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 265, 260, 235, 230, 965, 930. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 260, 935. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 520, 520லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எப்படியும் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஒரு நம்பராச்சும் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 6622 5500 அப்படின்னு 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 1 மணி, 6 மணி,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி. இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு எந்த ஷோவில் ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.